காசி பேரை காலை கண்டு அரண்மனை இந்த சந்தன சொன்ன சொன்ன அவர் தவறாமல் செய்வார் அவர் செய்த ஒரு வேலையில இந்த காரணம் நடக்கவில்லை அது அம்மாவாசை நாளையில அசுராத்தி பிள்ளைகளோடு அந்த பொறுப்போடு கொண்டது அனுப்ப வேண்டும் லோகிதனை அனுப்ப வேண்டும் என்று காலகண்டன் சொல்ல வேண்டும் அனுப்ப வேண்டும் லோகிதாரனை அனுப்ப வேண்டும் காலகண்டனும் சொல்லுவானா ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் என்று அசலாத்து பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து திருத்த கோயிலுக்கு வருகிறான் இது அடிநான் காலகண்டன் என் முன்மாதிரி லோகிதாசன் அனுப்ப வேண்டும் சொல்ல உடனே அசுராத்து பிள்ளைலாம் கபிசாரம் பணம் யோகிதாசன் அம்மா எனக்கும் கபிசாரம் வேணும் என்று கேட்பேன் உடனே காலகண்டனிடம் கேட்க மன்னன் ஆணை இல்லாம எதுவும் சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியுமா அடியே சந்தனமதி இன்னைக்கு அம்மாவாசையில எல்லாம் காலையில சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடம்மா உன் மகனுக்கு 6 மாதத்துக்குள்ள கொத்துணி தவறு வருகிறது அதை அழகா கெட்டி விட என்று சொல்ல உடனே சந்தனமதி தவறு எடுத்து தண்ணி தெளித்து கட்டி கொடுக்குறேன் பக்கத்துல இருந்து பார்த்தா லோகிதாசன் ஏ அப்பா லோகிதாசா மகனே நீ இது தவறு என்று நினைக்காதே நீ கெட்டு அழுத்து பார்க்கும்போது அது சொல்லி அண்ணமா இருக்குண்டா என் மகனிடம் கட்டுசாரத்தை தன் கொடுத்து மகனுக்கு கொத்து மொழி சொல்லுகிறா ஏ என் மகனே லோகிதா நீ கெட்டது அது கல்பனை நீ கல்வி நீ கல்பனை சோதனை நீ மரத்து உனக்கு மரமறிந்த மரணம் அந்த பாகத்தை கேட்டு அசலாத்து பிள்ளையோட யோகிதாசன் அத்துவான தானங்க வருகிறான் மறி நடந்த ஜனமால் கொண்டு வந்த சாரத்தை அவரவர்கள் எல்லாரும் சாப்பிடுகிறான் ஆனா நாம் கொண்டு வந்தது பத்துமி தவறல்லவா என்று தனியாக அமர்ந்த தாயை நினைத்து கட்டி சாரத்தை அவிழ்த்து பார்க்கும்போது அரிசுவை அன்னமாக இருக்கிறது சாப்பிட்டான் உண்டை மயக்கம் கொண்டதுக்கும் பலமா அசந்து இருக்கிறான் அசலாத்து பிள்ளை எல்லாரும் பொறுப்பை பறித்துட்டு அப்பா சிறு பாலமா ரோகிதாசா ஒன்றிருப்பா மூன்று திறக்கிறாங்க அதை வீட்டுக்கு போகாம இல்லாம என்று சொல்ல அண்ணமார்களை தலைமார்களை சற்றும் இருந்தால் நான் பொறுப்பை கைவிட்டு வருகிறேன் என்று அந்த காணவன் நனவில் அவன் பொறுப்பை மரபுடைய இந்த விசாமதேவ சொல்கிறானே புத்துமே அதை பொறுப்ப அவன் பொறுப்பை வசந்தான் இந்த விசாமதேவ சொல்கிறானே அந்த நாகப்பட்டு இந்த லோகிதன் அவன் பொறுப்பை அவன் கீழே வந்து முருக பெருமான் காட்சியை ஒரு கருணாகம் கொண்டு அவன் அம்மா நல்ல அப்பா அப்பா என்று அவன் அழக சத்தோ சேர்ந்தான் மாண்டு மடிந்தான் மரலோகம் சேர்ந்தான் இந்த ஆசிரியத்து பிள்ளைகளை ஆலமரம் இலையில அழகாக மூடி வேப்ப மலையாள மூடி உடனே வருகின்ற வழியில பொறுப்பை போட்டுவிட்டு வருகிறான்
அப்போது சந்திரமதி மகனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அசலாத்து பிள்ளைகளே, என் மகன் லோகிதாசன் எங்கே என்று கேட்கும் போது அசலாத்து பிள்ளைகள், அம்மா உன் மகன் அரவன் மீது நாகம் மீது மாண்டு மடிந்தான் என்று சொல்லும் போது காலங்களிடம் விடைபெற்று அந்த சந்திரமதி அவன் அடித்தார். அதிபர்வத்தை இந்த மகனிற்கு எருமதி மகனை மடியிலே பெறுவான வளர்த்த அருமையோ உன்னை வைத்திருந்த ஆண்டவர் திரும்ப போவதில்லை. என் மகனை தோறில் வைத்து காசி திரு மஜானம் கொண்டு வந்து எரிந்து கொண்டு ஒரு முன்னங்களை அதுக்கு மேல மகனை தூக்கி வைத்து கையில தீப்பெட்டி கூட வாங்குறது காசு இல்லையே. உடனே சங்கடமதி இருக்க முடியாது. நான் 10 ஆனால் 10 பிடிக்க வேண்டும் சொல்ல 10 பிடிக்க மேலாம் சொல்லி யார் வருகிறா? முருகாத்துறை சுடுப்படையனாக காத்து வருகிறான் அடிச்சுட்டாங்க. அதுவே அது யாரடிய கல்லியேற அனுமதி இல்லாமல் தகனம் செய்றாங்க என்ற மகன் என்று பார்க்காமல் காலால் எட்டு விழித்தான். ஐயா, என்னிடம் பணம் காசு இல்லை, எனக்கு சேர வேண்டிய கொல்லிமரத்தந்து பெருங்கால் பணம் வச்சிருந்து அரிசி தந்துவிட்டு உன் மகனை தகனம் செய்யும் என்று சொல்லும் போது கையிலே பணம் காசு இல்லை என்று சொல்லும் போது அப்போதுதான் அடியே உன் கருத்துல கணக்கில் திருமாங்கலம் உலகத்தையே காங்கலாமா என்று சொல்ல உடனே சந்தனமணி பெண்களால் 56 நாட்டு சுத்து நாட்டு அரசர்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. என் கணவன் என் மன்னவனை தவிர இந்த பெருமாங்களும் தெரியாது. ஆனா சுடுகாட்டில் வாழும் சுடுப்படையை கண்டுக்கா தெரிய வேண்டும் என்று சொல்ல உடனே அம்மா உனக்கு ஊழிய என்ன பேரு என்று கேட்கும்போது ஐயா நான் வாழுமா ஜோக்கியா என் மன்னனை அரிச்சந்திரன் என் மகன் லோகிதாசன் மாண்டு மடிந்திருக்கிறார் என்று சொல்லும் போது ஐயோ இது 7வது தாங்கள் விசாமத்தினோட சூழ்ச்சினார். ஆனால் என் மன்னனுக்கு கொடுக்க வேண்டிய கொல்லிமரத்திலிருந்து பெருங்கால் பணம் கொடுக்க வேண்டும். அந்த காசு திரு சட்டத்திலே பிச்சை எடுத்து வர வேண்டும். இந்த மன்னனோட இந்த சந்திரனோடு காசி கடவுள் பிச்சைவாங்க காசி பவுடர் பிச்சைவாங்க ஏன வரக்கூடிய வேலையிலே காசி கடவுள் பிச்சைவாங்க காசி கடவுள் பிச்சை வாங்கி வேற வருகின்ற வழியில அந்த காசி ராகம் மகன அந்த பணக வேண்டும் அவனை கொன்று கொலை செய்திருக்கிறா தன்னுடைய மகனு போல் லோகிதாசன் போல் இருக்கு என்று மடியில போட்டு அலம்போதிலே பார்த்தேன். அந்த தலைவர்கள் காசிராஜன் ஆனாராக நல்ல காசு பணத்துக்காக கனகலை கொண்டு கொலை செய்யலாம் என்று சொல்லும் போது ராஜராஜன் ஆணையிடுகிறார். இவனை சுடுகாட்டில் வாழும் சுடுப்பொருளோட கைநாள் அடம் செய்ய வேண்டும் என்று வேற தலையில் உட்கார்ந்து காசு தீரோ மையானோ மையான கொண்டு பார்த்தானே அரிச்சந்திரன் பிச்சை எடுக்க போனவனுக்கு திறனாரியா வந்திருக்கா என்று மனைவி வந்து பேரமல் உடனால ஒழுங்கு ஓய்ந்திருக்கிறான். அப்போது விசாமித்திரன் ஐயப்பா அர்ஜுனா முன்னால வித்தவன் மனைவியடா இந்த கையை பிடிக்க முடியும் என் மனைவி என்று தெரிஞ்சுதான் நான் இருக்கிறேன். நீ யாரடா என் கை பிடிப்பது என்று கையை தட்டி 2ஆம் திருப்பு வாங்கும் போது ஒரு பூமாலை விளையாடுது. அந்த பூமாலையை அப்புறமாக எடுத்து 3ஆம் திருப்பு வாங்கும் போது மூர்த்திகள்லாம் காட்சி கொடுக்கிறார். அதே அப்பா அர்ஜுனா நிறுத்து நாங்கள் சின்ன சோதனை செய்யணும் 7 காண்டாமே நீயே வச்சு போச்சார் பொய் சொல்லால் நீனா என்ன அர்ஜுனன் நீ ஒருவனே மீண்டும் நீ நான் அயோத்தி ஆட வேண்டும் என்று சொல்ல உடனே அரிசந்தன் சொல்கிறார் ஐயா சிவபெருமானே செம்போர் பிடித்த கையினால் செத்த மாட்டை இழுத்தேன் மாந்திரகோர் பிடித்த கையினால் மாண்ட பெருமைகளா எடுத்தேன். அரசகுல ஆழ்ந்தவன் மையானத்தை ஆண்ட இனி நான் அயோத்தி ஆளகிறவல்ல என் மகனே மாண்டான் இனி நான் ஏன் இருக்கணும் என்று சொல்ல எப்ப அர்ஜுனா உன் மகனை இதோ நான் உயிரெழுப்பு தெரியும்